ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து இன்ஸ்டாவில் பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஒரு பிரெட் புட்டிங் தான் பண்ண போகிறோம். இந்த வீடியோ வரும்போதெல்லாம் ஆள் மாற்றி ஆள் எங்கள் கேங்கில் இருக்கவங்க எல்லாருமே டேக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. செஞ்சு கொடு செஞ்சு கொடு செஞ்சு கொடுன்னு எத்தனை நாளைக்கு டேக் பண்ணிகிட்டே இருக்கிறது. இன்றைக்கி நம்ம செஞ்சே ஆகிறோம்னு சொல்லிட்டு பிரெட்லாம் வாங்கிட்டு வந்து அதுக்கு ஒரு அசிஸ்டண்ட்டை வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாமல் இது ரொம்ப சிம்பிளாக பிரெட்டு, சுகரு, மில்க்கு, எக் இதை 4 மட்டுமே வச்சு செய்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு ஃபஸ்ட்டு கேரமல் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதனால் நான் கேரமல் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நான் தான் ரெடி பண்ணேன். பக்கத்தில் இருந்த ஒரு ஆள் வந்து இரு கேமரா அப்படி நானும் ரெடி பண்ணுற மாதிரி வீடியோ எடுத்துக்கொடுன்னு சொல்லி கேட்டதுனால சரின்னு சொல்லி வீடியோ எடுத்து அதையும் அட்டாச் பண்ணியிருக்கேன். நாங்கள் பார்த்த வீடியோவில் வந்து அந்த ஹனி கலரில் இருந்துச்சு அந்த கேரமல். ஹனி கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு சொல்லி மெதுவாக இது பண்ணிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த ஹனி கலர் வந்த உடனே ட்ரேக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம். செம்ம சூடு, அழுங்காமல் அந்த ட்ரேவை தொட்டு மட்டும் தான் பார்த்தோம். பயங்கர சூடு. ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்ச பிரெட்டை வந்து பிரெட் க்ரம்ஸ் மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்க்கணும்னு சொல்லி போட்டுருந்துச்சா. சரி கிரைண்ட் பண்ணலான்னு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து போட்டால் அது உன்னால் என்ன பண்ண முடியும்னு அந்த பிரெட் அப்படியே இருக்குது. மறுபடியும் தூக்கிட்டு எங்கள் அத்தை வீட்டுக்கு போய் என் கசின்கிட்டே கொடுத்து அரைச்சி கொடுன்னு சொன்னேன். அது அரைக்கிறதுக்குள்ளே சின்னதாக ஒரு டான்ஸு. பார்க்குறவங்களுக்கு இது என்னடா இந்த பிள்ளைங்க வார்த்தை பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சாங் தான். இதுக்கு நடுவில் என்னோட கசின் சிஸ்டர் வந்து பால்கோவா செஞ்சுருந்தாங்க. அதோட ரிவ்யூ நான் லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணுறேன். முட்டை 2 உடச்சி ஊற்றணும்னு சொல்லிட்டு அதை உடச்சி ஊற்றிட்டு இருந்தாங்க. நான் வேறு மில்க்கை எங்கள் அண்ணா வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன். சரின்னு சொல்லி நான் போய் எடுத்துகிட்டு வந்தேன்னா இந்த புட்டிங் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நான் எத்தனை டைம் நடக்கிறேனே தெரியாது. அது இந்த மொட்டை வெயிலில் சும்மா நடந்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. மில்க்கை எடுத்துகிட்டு வந்து ஊற்றுற ஸ்டைலில் பார்த்தீங்களா, பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக் வரும். அதுக்கு ஏற்ற மாதிரியே இருக்கும், கேளுங்க. எல்லாமே ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் மட்டும் ஊற்றி மறுபடியும் ஒரு டைம் கிரைண்ட் பண்ணி எடுத்தால் மிக்ஸ் ரெடி. அதை எடுத்து நம்ம ஒரு ட்ரேயில் கேரமல் செட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் ஊற்றி இட்லி பாத்திரத்தில் வைக்கணும். ஆனால் இட்லி தட்டில் வந்து மேலே அந்த பிடிச்சி எடுக்கிற அந்த பிடி இருந்துச்சு. எப்படி வச்சா ஒரு பக்கமாக சாஞ்சிருமோ, அதனால் க்ரியேட்டிவாக யோசிச்சு அதையவே திருப்பி போட்டு அது மேலே அந்த கேக் டின்னை வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ்க்கு நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்து ஏதாச்சும் ஒரு டூத் பிக் ஒரு நைஃப்கான விட்டு பார்த்தா அதில் ஒட்டாமல் வரணும். ஒட்டாமல் வந்தால் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதை எடுத்து ஒரு ட்ரேக்கு தட்டி பார்க்கணும். கொஞ்சம் நேரம் ஆற வச்சு தான் தட்டணும். ஆனால் நாங்கள் வந்து ஆர்வம் தாங்கலை, இது ஒழுங்காக வந்துச்சா வரலையாங்கிற ஒரு க்யூரியாசிட்டியில் சூடோடையே போட்டு நல்லா தட்டுன்னு தட்டி எடுத்தா சூப்பராக வந்துருச்சு. நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளோ பர்ஃபெக்டாக வரும்னு. கட் பண்ணி சாப்பிட்டு பார்த்தா செம்ம சூப்பராக இருந்துச்சு. வறுத்து தான், இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அது வறுத்து தான். அப்புறம் அந்த பால்கோவா பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ரெசிபி போட சொல்கிறேன், தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துறாதீங்க. வாழ்க்கையில் அந்த பால்கோவாவே வெறுத்துருவீங்க. பால்கோவாவில் அரிசி மாவை போட்ட ஒரே ஆள் இவங்க தான். எப்படி